ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங். இன்றைக்கி ஸ்ரீரங்கம் கோயிலில் கொடுக்கக்கூடிய சம்பார தோசை செய்முறை தான் பார்க்க போகிறோங்க. இது எனக்கு தெரிஞ்சு நான் சிலர்கிட்ட கேட்டேன், அவங்க சொன்ன ரெசிபி தான் இது. இப்போ அந்த கோவிலில் வந்து இந்தந்த பொருள் போடுவாங்களா அப்படின்றது எனக்கு தெரியலைங்க. எனக்கு சொன்னவங்க இந்த பொருள் போட்டு செய்யுமா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னதுனால இந்த பொருளெலாம் நான் சேர்த்து செய்திருக்கேன். ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. இது எப்படி செய்கிறதுன்றதை செய்முறை பார்க்கலாம். இப்போ கருப்பு உளுந்து ஒரு 6 ஆழாக்கு எடுத்துருக்கேங்க. பச்சரிசி, இது பொன்னி பச்சரிசி எடுத்திருக்கேன். இதுதான் வந்து அந்த தோசைக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து பொன்னி பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். இப்போது கொள்ளு வந்து ஒரு 1/4 ஆழாக்கு எடுத்துக்கிட்டேன். இது கோதுமையும் அதே 1/4 ஆழாக்கு. வெள்ளை கொண்டக்கடலை வந்து நான் எடுத்துக்கிட்டேங்க. நீங்கள் கருப்பு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அது கொண்டக்கடலை வந்து கொஞ்சமான அளவு மட்டும் எடுத்துருக்கேன். இது முழு பாசிப்பருப்பு, இது வந்து 1/4 ஆழாக்கு எடுத்துருக்கேன். இப்போ காராமணியிலே சின்னது இருக்கும் பாருங்கள், அது வந்து ஒரு 1/4 ஆழாக்கு வரைக்கும் எடுத்துருக்கேன். இது கருப்பு எள்ளு. பருப்பு ஒரு 1/4 ஆழாக்கு சேர்த்துருக்கேங்க. மொத்தம் 9 தானியம் சேர்த்துருக்கேன். இது தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி கழுவிட்டு அதன் பிறகு ஊற வச்சுருங்க. ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊறணும். ஊறின பிறகு நம்ம வந்து மிக்சியில் நான் அரைச்சி எடுத்துகிட்டு, நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லா பொருளும் நீங்கள் வந்து அளவுகள் கேட்டிங்க அப்படின்னா 50 கிராம் அளவுக்கு வருங்க. பச்சரிசியும் உளுந்து பருப்பு இது மட்டும் 50 கிராமுக்கு கொஞ்சம் கூடவே இருக்கும். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. நல்லா பருப்பு வந்து ஊறி நல்லா வெடித்து வரணுங்க. கருப்பு உளுந்துலாம் வந்து ஊறுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம கொண்டக்கடலையும் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதுவும் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் 5லேருந்து ஒரு 6 மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊறணும். ஊறினதுக்கு பிறகு நம்ம வந்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க இது. கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஒரு பாக்ஸில் ஊற்றிட்டு நான் உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டேன். இது ரொம்ப வந்து புளிக்கக்கூடாதுங்க மாவு. ஒரு 3 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம் புளிச்சதுன்னா போதும். இப்போ நைட்டு நீங்கள் வந்து தோசையே ஊற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மணிக்கெலாம் வந்து 3 மணி 4 மணிக்கு நீங்கள் வந்து அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம காலையில் ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னும் போது தாங்க நம்ம அரைச்சி ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் எடுத்து வச்சுருங்க. 3 மணிக்கு மதியத்தில் அரைச்சிங்க அப்படின்னா 6 மணிக்கு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா புளிக்காமல் இருக்கும். பாருங்கள், ஒரு 5 மணி நேரத்துலேயே எனக்கு வந்து மாவு நல்லா பொங்கி எந்த அளவுக்கு மேலே வரைக்கும் வந்திருக்கு பாருங்கள். நான் வந்து தோசை ஊற்றுறதுக்கு ஒரு 5 மணி நேரம் ஆகிடுச்சிங்க. நம்ம எல்லா பருப்புமே வந்து தோல் எல்லாம் எதுவுமே எடுக்காத முழு பருப்பாக ஊற வச்சுருக்கோம். அதனால் வந்து மேலே நம்மளுக்கு கொஞ்சம் கலராக தான் இருக்கும். கொள்ளுலாம் நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் இப்போ நல்ல மாவு வந்து கலந்து விட்டுட்டு இப்போ மிளகு ஜீரகம் வந்து நெய்யில் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இதில் மெயின் விஷயமே பார்த்திங்கன்னா நெய் தாங்க. நெய் ஊற்றுனீங்கன்னா மட்டும்தான் இந்த தோசை வந்து சாப்பிட டேஸ்ட்டு அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். இப்போ மிளகு ஜீரகத்தையும் நெய் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் 3 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகங்க. நம்ம மாவு எந்தளவுக்கு அதிகமாக சேர்க்குறோமோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் மிளகு ஜீரகத்தையும் அதிகப்படுத்திக்கலாம். நான் போட்டிருக்கிற மாவுக்கு இந்தளவுக்கு போதும் அப்படின்றதுனால நான் 3 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்து நெய்யில் வறுத்துட்டு மிக்சியில் நல்லா நுணுக்கிட்டு நான் மாவில் சேர்த்துக்கிறேன். நான் மாவுலாம் அரைச்சிட்டு உப்பு போட்டு கரைச்சதுக்கு பிறகு தான் மிளகு ஜீரகம் சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடியும் சேர்த்துக்கலாம். பருப்பு நம்மளுக்கு வாயுவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாங்க. அந்த சுக்கு பொடி வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கொடுக்காது. செரிமானமும் அந்தளவுக்கு சூப்பராக செரிமானம் ஆகிடும். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருந்தது. இது சுக்கு பொடி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து கடாயில் தாங்க ஊற்றி எடுத்துக்க போகிறோம். இது வேகிறதுக்கு ஒரு தோசை ஊற்றி நல்லா வேக வச்சு எடுக்க எப்படியும் 15 நிமிஷத்துக்கு மேலே தான் ஆகுது. பொறுமையாக சிம்மில் வச்சுட்டு ஊற்றுங்க. அப்போ தான் நம்மளுக்கு முருகெல்லாம் நல்லா வெந்து வருங்க. தோசைக்கும் நம்ம வந்து நெய் சேர்த்து தான் ஊற்ற போகிறோம். இது தோசைன்றதை விட அடைன்னு சொல்லலாம். கொஞ்சம் மொத்தமாக ஊற்றிக்கோங்க. கோவிலில் வந்து நல்லா மொத்தமாக ஊற்றி கொடுக்குறாங்க. நம்ம வந்து ரொம்ப நேரம் ஆகும் அது வேகிறதுக்கு. நம்ம வீட்டில் செய்யும்போது நார்மலான ஒரு சைஸில் தான் நான் ஊற்றிக்கிட்டேங்க. இது வந்து கடாயில் நெய் ஊற்றி வேக வைக்கும் போது தான் நல்லா முருகலாக வெந்து வருது. தோசைக்கல்லில் ஊற்றுனீங்க அப்படின்னா அந்தளவுக்கு வராது. மூடி போட்டுடுங்க. மூடி போட்டு மறுபடியும் திருப்பி போடணும். மாவு வந்து இக்காரணத்தை கூட புளிக்கக்கூடாதுங்க. ஏன்னா நான் மிச்சம் வச்சுருந்த மாவை
திரும்பவும் தோசையாக ஊற்றி சாப்பிட்டு பார்த்தா அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை. நம்ம அரைச்ச ஒரு 3 மணி நேரம் இல்லை மேக்ஸிமம் 5 மணி நேரம், நான் ஃபஸ்ட்டு ஊற்றுனது 5 மணி நேரத்தில் ஊற்றினேன். அது வந்து சாப்பிட நல்லா இருந்தது. நல்லா புளித்ததுக்கு பிறகு அதை ஊற்றி சாப்பிடும்போது அந்தளவுக்கு டேஸ்ட்டு வந்து கொடுக்கல. அதனால் மாவை வந்து புளிக்க விடாமல் நீங்கள் வந்து டக்குன்னு செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க. நல்லா முருகலாக வேக வச்சு எடுத்தாச்சு. நல்லா அடி கனமான வானலாக எடுத்துக்கோங்க. அதில் தான் ஊற்றி எடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். தோசைக்கல்லையை கூட நம்மளுக்கு கொஞ்சம் குழியாக இருக்கக்கூடிய கல்லில் நெய் சேர்த்துட்டு மாவை வந்து அடையாக ஊற்றி எடுத்தீங்க அப்படின்னா அதுலேயுமே நல்லா வரும். மூடி போட்டுடணும் மேலே. இந்த அடையை பொறுத்த வரைக்கும் மூடி போட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு எடுங்க. சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு சூப்பராக இருக்குதுங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தான ஒரு ரெசிபிங்க இது. இதுக்கு சைடிஷ்னு பார்த்தீங்கன்னா ஊறுகாய் ரெசிபி தான். அவங்க சொன்னது ஊறுகாய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த ஊறுகாவுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு இந்த தோசை வச்சு சாப்பிட்றதுக்கு. நான் வந்து தேங்காய் சட்னி கொஞ்சம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேங்க. ஏன்னா பசங்க வந்து ஊறுகாய் தொட்டு சாப்பிட பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் பண்ணாங்க. அதனால் நான் வந்து அவங்களுக்கு தேங்காய் சட்னி அரைச்சி கொடுத்துட்டு எனக்கு மட்டும் நான் வந்து ஊறுகாய் வச்சு சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஊறுகாவோட இந்த அடை தோசை சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பரான ஒரு காம்பினேஷன். பாருங்கள், நம்ம கோவிலில் வாங்குறது நல்லா மொத்தமாக இருக்கும். நம்ம அந்தளவுக்கு மொத்தமாக ஊற்றி வேக வைக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் மெலிசாவே ஊற்றி எடுத்துக்கிட்டேன். நம்ம கல் தோசை ஊற்றுவோம் இல்லைங்களா, அந்த சைஸில் ஊற்றி எடுத்தேன். இதுவே டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. இந்த லெமன் ஊறுகாய்க்கும் இந்த அடைக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. மாவு எக்காரணத்தை கொண்டு ரொம்ப புளிக்க வச்சு நீங்கள் ஊற்றுனீங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட்டே கொடுக்காதுங்க. அரைச்சி ஒரு 5 மணி நேரம் தான் அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா ரொம்ப புளிச்சிடும். பாருங்கள், மேலே நல்லா மொறுமொறுப்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. நவதானிய தோசை. இப்போ ஸ்ரீரங்கம் கோவிலில் இந்த நவதானியங்கள் தான் சேர்க்குறாங்களா அப்படின்றது எனக்கு ப்ராப்பராக தெரியாதுங்க. எனக்கு சொன்னவங்க இந்தந்த பொருள் சேர்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.